வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ். ஜரி த்ரெட் ப்ராக்டிஸில் இப்போ நம்ம 3 ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து லாஸ்ட்டில் எண்டில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. லேயர் செயின் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். லேயர் செயின் அப்படின்னா செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அதுவே 2 லேயரை நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் லேயர் செயின் சொல்லுவோம். இப்போ ஜரி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அது செயின் ஸ்டிச் வரிசையாக போடுங்க. நல்லா கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டுக்கும் முதல்ல உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தான் வரும். உங்களுக்கு சில்க் த்ரெட் மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுட்டு செகண்ட் லேயர் டர்ன் பண்ண முதல்ல ஒரு லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள். எப்பயுமே அதே மாதிரி செகண்ட் லேயர் ஒட்டி போடுங்க. அவ்வளோதான், இதுதான் லேயர் செயின் சொல்லுவோம். இது ஃபுல்லாக பார்டருக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச்சு. டபுள் செயின்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் சென்டரில் இன்னொரு செயின் ஸ்டிச் அப்படியே போட்டுகிட்டே போகணும். சென்டரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே போனால் அது டபுள் செயின் ஸ்டிச் சொல்லுவோம். இது ரெண்டுமே லேயர் செயினும் டபுள் செயினும் டிசைனோட பார்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த 2 ஸ்டிச்சும். ஜரி த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்க் த்ரெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா லேயர் செயின் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு சிங்கிள் லேயராகவே வேணும், அதுவுமே எம்போஸாக வேணும்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜரி த்ரெட் ஃபுல்லுமே பார்டர் ஸ்டிச் தான். பார்டர் ஸ்டிச்சுக்கு ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறது ஜரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறது. இந்த 3 தான் உங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த 3 இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? லாஸ்ட்டில் போயிட்டு இன்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சில்க் த்ரெட்லேயும் நம்ம பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஜிக்ஸாக்காக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறோம். இது நம்ம ஜிக்ஸாக் போடுறோம்ல, அது ஒட்டியும் போடலாம். நமக்கு பெருசாக விரித்து ஜிக்ஸாக் விரிச்சும் போடலாம். இப்போ நம்ம நல்லா ஒட்டி இங்கே போட்டு காமிச்சிருக்கேன்னா, இப்போ நான் அடுத்து பாருங்கள் பெருசாக போட்டு காட்டுறேன். இன்னொரு லைனு ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வரிசையாக போட்டுட்டு கெயின் இதில் இப்போ இந்த பெருசாக போட்டிருக்கேன். இதில் லாக் போட்டுனா திருப்ப தேவையில்லை, ஏன்னா செயின் ஸ்டிச் அடியில் போட்டிருக்கோம்ல. அதனால் இதில் லாக் போட்டு திருப்பணும் தேவையில்லை. வெறும் செயின் ஸ்டிச் வச்சே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மாற்றி போடுங்க. இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. நீங்களும் என்னோடய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது லேயர் செயின் 2 லேயராக கொடுத்துருக்கோமா. இங்கே டபுள் செயின் சிங்கிள் லேயராக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் 2 லேயர் நம்மளுக்கு உள்ளக்கே இருக்குது. ஓகேவா? இது சிங்கிளாக தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் எம்போஸாக தெரியும். ஜிக்ஸாக்கில் ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், ஜிக்ஸாக் ஒட்டி போட்டிருப்பேன். செகண்ட் லைனில் நல்லா விரித்து போட்டிருக்கேன். இந்த லைனில் போட்ட மாதிரி நம்ம போடலாம், இந்த லைனில் போட்ட மாதிரி நம்ம போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.